இல்ல அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல யாரு குற்றச்சாட்டப்பட்டவரோ 5 மணி நேரத்துல கைது பண்ணியிருக்கிறோம், சிறைப்படுத்தியிருக்கிறோம், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, நிறுவனம் சூமன்றம் கேஸ் எடுத்துட்டாங்க நீதிமன்றம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும்? எதுக்காக நீங்க அரசியல் பண்றீங்க? பார்த்தீங்களா ஹைகோர்ட்டே கேட்குறாங்க அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வியில நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நியாயம் 1% கூட இல்லை. அதுதான் முக்கியமான கோர்ட்டை வந்து அவங்க காரணம் காட்டுறாங்க. ஏன்னா கோர்ட்டை அவங்க காரணம் காட்டலாம். கோர்ட்டை விட பெரிய சக்தி வந்து மக்களுடைய மன்றம் தான். மக்கள் மன்றம் தான் நீதிமன்றத்தை விட உயர்வானதா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் உங்களை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. மக்கள் மன்றத்தில் உங்கள் குறித்து சந்தேகம் இருக்கு. அதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது நீங்க தான். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடந்தது. யாரோ ஒருத்தர்கிட்ட இவர் சார்னு பேசுகிறாரு. இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு தான் சும்மா டம்மியாக யாரோ ஒருத்தர்கிட்ட சார்னு பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கமிஷனர் அருண் வந்து பிரஸ் மீட்லேயே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு மேலே எங்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் நாங்கள் சில கேள்வியை உங்ககிட்ட கேட்குறோம். இந்த குற்ற சம்பவத்தை விட்டுருங்க. ஏற்கனவே இந்த ஞானசேகரன் மீது பல குற்றங்கள் இருக்குது. என்ன, ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டது உட்பட பல குற்றங்களில் கைது செய்யப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒருவருடைய வீட்டில் அல்லது கடையில் மா சுப்பிரமணியனும் துணை மேயர் மகேஷும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்களே எப்படி?